இந்த கம்பெனி ஐடி ஜெயிண்டான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வேர்ல்ட் லெவல்ல ஐடி கம்பெனில இவங்க ஸ்டாரா இருந்தாலும் இந்தியால இவங்க தான் தேர்ட் ரிச்சஸ்ட் பர்சன். சோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கதைகள்ல ஹச்சிஎல பத்தி தான் பார்க்க போறோம். 14 ஜூலை 1945ல திருச்செந்தூர்ல பிறக்கிறாரு ஷிவ் நாடார். அவங்க அப்பா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா தூத்துக்குடியில ஒர்க் பண்றாங்க. சொசைட்டில நல்ல நேம் இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ரெஸ்பெக்டும் இருந்துச்சு. ஷிவ் நாடார் என்னதான் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்தாலும் அவர் படிச்சது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம்ல தான். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில கோயம்புத்தூர்ல படிக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்னதா ப்ராப்ளம் இருந்துச்சு அவர் காலேஜ் படிக்கும் போது. ஏன்னா இவர் படிச்சு வளர்ந்ததெல்லாம் தமிழ் மீடியம் அப்படின்றதுனால அவரோட ஸ்கூலிங் தமிழ் மீடியம்ல பண்ணதுனால இங்கிலீஷ்ல எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னே சொல்லலாம். சோ காலேஜ்ல அவங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றது கஷ்டப்படுறதுனால அவரோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இங்கிலீஷ் மூவிஸை பார்த்து அவரோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. காலேஜ் முடிஞ்சதும் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு. டிசிஎம் அப்படின்ற ஒரு கம்பெனி டெல்லியில இருக்கு. அங்க மெக்கானிக் இன்ஜினியரா ஜாயின் பண்றாரு. நியர்லி 8 இயர்ஸ் அங்கேயும் ஒர்க் பண்றாரு. பட் சடனா ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கம்பெனில எனக்கு ஒரு ஓனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. அவங்க எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆறாங்க. ஏன்னா ஷி வாஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். பொதுவா எல்லாரும் டீ பிரேக் இல்ல லஞ்ச் பிரேக்ல பேசுறதா நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தி நம்ம அப்பப்ப பேசிக்கிட்டே இருப்போம். ஐ வாண்ட் டூ திஸ், ஐ டோன்ட் வாண்ட் டூ திஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதை பேசிட்டு நம்ம மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுவும் டீ மாதிரி ஆறியும் போயிடும். பட் ஷிவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுல ரொம்ப ஈகரா இருந்தாங்க. So that they can escape from the world of 9 to 5 jobs. ஷிவ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அர்ஜுன் மல்ஹோத்ரா, அஜய் சௌத்ரி, சுபாஷ் அரோரா, யோகேஷ் வைத்யா அண்ட் டிஆர் பஹோர் எல்லாரும் சேர்ந்து ஓனா கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க 1976ல. அதுக்கு மைக்ரோகாப் டிஜிட்டல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அங்க டிஜிட்டல் கால்குலேட்டர்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல அவங்களுக்கு பயங்கரமா ப்ராஃபிட்டும் வந்துச்சு. மக்கள்கிட்ட பயங்கர ரெஸ்பாண்டும் கிடைச்சிச்சு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்த அமௌண்ட்டை வந்து இவங்க ஈக்குவலா ஷேர் பண்ணாம மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாம இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட். இட்ஸ் நோன் அஸ் ஹெச்சிஎல். ஹெச்சிஎல் ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் செல்லிங் கம்பெனியா ஆகுது. அதுல ஷிவ் மட்டும்தான் 1.8 லேக் இன்வெஸ்ட் பண்றாரு. மத்த எல்லாரும் அவங்க ப்ராஃபிட் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஷிவ் லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. இப்போ அந்த கம்பெனியோட வேல்யூ பில்லியன்ஸ்ல இருக்கு. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கம்பெனினால நிறைய ஃபாரின் கம்பெனிஸோட காம்படிஷன் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போதான் கவர்மெண்ட்டும் ஒண்ணு கொண்டு வராங்க. இந்தியா பேஸ்ட் கம்பெனிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு, நாட் ஃபார் ஃபாரின் பேஸ்ட் கம்பெனி. அப்போ ஐபிஎம், கொக்கோ கோலாவோட ஸ்டாக் ரொம்ப லோ ஆகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஹெச்சிஎல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. 1976ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர் கொண்டு வராங்க, ஹெச்சிஎல் 8C அப்படின்னு. இது அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கா அமையுது. ஹெச்சிஎல் இன்னொரு அனலைஸும் பண்றாங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸோட நீட் இந்தியால மட்டும் இல்ல நிறைய கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருக்க கம்பெனிஸ் நிறையாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. இதனால ஹெச்சிஎல்க்கு ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது, பாப்புலரும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால சிங்கப்பூர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியும் ஓபன் பண்றாங்க. ஆனா 1 இயர்ல அந்த கம்பெனியும் சேல் பண்ணிடுறாங்க, அதுவும் 12 லேக்ஸ்க்கு. ஷிவுக்கு எப்பயும் ஒரு தாட் இருந்துச்சு, கண்டிப்பா இந்த வேர்ல்ட ஒரு நாள் கம்ப்யூட்டர் ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸை பத்தி படிக்க எந்த இன்ஸ்டியூட்டும் பெரிய அளவுக்குல இல்ல. சோ 1982ல என்ஐஐடி அப்படின்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்றாரு. என்ஐஐடி ஒரு நல்ல இன்ட்ரோவாவும் இருக்குது. இப்போ 30க்கும் மேல உள்ள கண்ட்ரீஸ்க்கு ஐடி ட்ரைனிங்ஸும் கொடுத்துட்டு வராங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றதுக்காக ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்ரூவ் பண்றாங்க. அது ஷிவுக்கு ரொம்ப ஃபேவரா அமையுது. ஸோ 1 மந்த்ல பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணி பிசிபி அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பர்சனல் கம்பெனிஸோட யூஸ்ஃபுல் சைடை தெரிஞ்சுட்டு நிறைய இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எல்லா பேங்க்கும் கம்ப்யூட்டரைஸாவும் மாற ஆரம்பிக்குது. ஹெச்சிஎலோட growthம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அவங்க பிஸியா யூனிசெக்ஸ் கம்ப்யூட்டர்ஸை ஆல் ஓவர் த வேர்ல்ட் சப்ளை பண்ணிட்டும் இருந்தாங்க. ஹெச்சிஎல் அமெரிக்காவோட சேர்ந்து டிங் பிசினஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பட் சில பல கவர்மெண்ட் ரீசன்ஸ்னால அமெரிக்காவோட சேர்ந்து பண்ண முடியாம போயிருது. ஸோ அது டிராப் அவுட்டும் ஆகுது. அதனால அவங்க ஹெச்பியோட கொலாபரேட் பண்றாங்க. இது ஹெச்சிஎலுக்கு ஒரு பெரிய மூவா அமையுது, விச் மேட் ஹெச்சிஎல் ஈவன் அ ரிச்சர் கம்பெனி. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய கம்பெனிஸோடையும் கொலாபரேட் பண்றாங்க. லைக் நோக்கியா அண்ட் என்எஸ்சி அப்படின்றதுலையும் கொலாபரேட் பண்றாங்க. எல்லாத்துலயும் இவங்க கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னே சொல்லலாம்.
ஸ்டார்ட்டிங்ல கால்குலேட்டர் சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு மாறுனாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் என்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சக்சஸையும் பார்த்தாங்க. ஸோ இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத 5ஆ டிவைட் பண்றாங்க HCL. HCL டெக்னாலஜி ஐடி சர்வர்ஸ், HCL கமாண்ட் நெட்வொர்க், சர்வர் சிஸ்டம், NNIT எஜுகேஷன் சர்வர்ஸ், HCL பெரோட் ஐடி அப்ளிகேஷன், HCL இன்ஃபர்மேஷன் ஐடி ஹார்ட்வேர் அப்படின்னு 5ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1999ல ஸ்டாக் மார்க்கெட்குள்ளயும் என்ட்ராறாங்க. அப்போ HCLோட ஐபிஓ ₹58 தான் இருக்கு. ஆனா 1 மந்த்ல 3000ஆ அது இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஷிவ் வந்து கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சிஎஸ்ஆர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கம்பெனில வர ப்ராஃபிட்ட கவர்ன்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு டொனேட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இதோட விளைவா 1996ல ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க ஓபன் பண்றாரு. அங்க மோர் தென் 200க்கும் மேல கவர்ன்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குவாலிட்டியான எஜுகேஷன்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எஸ்எஸ்என் இப்ப டாப் 5 பெஸ்ட் காலேஜ் தமிழ்நாடு லிஸ்ட்ல இப்போ இருக்குது. HCL பிசினஸ்ல மட்டும் நம்பர் 1 இல்ல, டொனேஷன்ஸ் குடுக்குறதுலயும் நம்பர் 1ஆ இருந்தாங்க. ஏன்னா 950 crores ஆஃப் HCL ப்ராஃபிட்ட புவர் பீப்பிள்ஸ்க்கு டொனேஷன் குடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். HCLோட மொத்த மதிப்பு மோர் தென் 2,75,000 crores இருக்குது. ஆனா அதுலயும் அவங்க டொனேஷன்ஸ் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மோர் தென் 2 lakhs எம்ப்ளாயீஸ் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிருக்காங்க. And it was started by a common man in Tamil Nadu and he was honored by Padma Bhushan. அவரோட எஃபோர்ட்ஸ இந்தியால உள்ள ஐடி கம்பெனிஸ்க்காக கொடுக்கவும் ஆரம்பிச்சாரு. ஷிவ் நாடாரோட ஜர்னி ரொம்ப சாதாரணமாவே ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட பயணத்த. அப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஐடியா ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனால ஒரு பெரிய சக்சஸையும் பாக்குறாரு. ரிமெம்பர், எவ்ரி ஸ்டார்ட்அப் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஐடியா அண்ட் கரேஜ் டு டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டார்ட் அப் கதைகள் வித் மீ வின்சி.